ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா CHPF ஷோரூம்க்கு தான் வந்திருக்கோம். இங்க விதவிதமா வித்தியாசமான டிசைன்ஸ்ல பல சோஃபாஸ் வச்சிருக்காங்க. அப்படி எவ்வளவு டிசைன்ஸ் தான் இருக்குன்னு வாங்க இவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, எவ்வளவோ ஷோரூம் இருக்கு. நம்ம CHPFல என்ன யூனிக்னஸ் இருக்கு? ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் சோஃபாஸ், ரிக்ளைனர்ஸ் அண்ட் அப்பால்ஸ்டர்ட் காட்ஸ். இதை வந்து ஜென்யூன் லெதர்லையும் அண்ட் ஃபேப்ரிக்கில் பண்ணுறோம். ஸோ நாங்கள் வந்து எங்களோட லெதர்ஸை இட்டாலியிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் அண்ட் ஃபேப்ரிக்ஸ் வந்து பெல்ஜியம்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். கிளைண்ட்ஸ் விசிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கே போய் டைமென்ஷன்ஸ் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணி கொடுப்போம். ஸோ அப்படி மேனுஃபேக்சர் பண்ணும்போது டிசைன், டைமென்ஷன், கலர், மெட்டீரியல், ஏன் சோஃபாவோட லெக்ஸ் கூட நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லைங்க, இப்போ இந்த ஃபோமோட ஹார்ட்னஸும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வயசானவங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஃபோம் இருந்தால் உட்காந்து எழுந்திட்டு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லா சாஃப்டாக உட்காருன்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த ஃபோம்லேயே நம்ம மெமரி ஃபோம் பண்ணிக்கலாம், லேட்டெக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக் கான்செப்ட்னா கஸ்டமருக்கு எப்படி வேணுமோ அப்படி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சார், கஸ்டமைஸ்னு சொல்றீங்க, அதை பத்தி கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்க சார். ஸோ எங்களோட கான்செப்டே பார்த்தீங்கன்னா மேட் டு மெஷர். ஸோ நாங்கள் கிளைண்ட் ஒன்ஸ் விசிட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் அவங்க சைட் விசிட் பண்ணுவோம். விசிட் பண்ணி அவங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி சோஃபா சஜஸ்ட் பண்ணுவோம். மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து என்ன கலர் போடணும்னு எல்லாமே நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி எங்கிட்ட இந்த ஷோரூமில் ஒரு 60+ டிசைன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் நம்ம வந்து டைமென்ஷன்ஸ், டிசைன், கலர், மெட்டீரியல் எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். ஏன் சோஃபாவோட லெக்ஸுமே வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். இது இல்லாமல் கிளைண்ட்ஸுக்கு வந்து வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக் மாடல் இருக்குது ஆன்லைனில் பார்த்தாலுமே நம்ம அது வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே சார், இட்டாலியன் இம்போர்ட்டட் லெதர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஸோ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லெதர்ஸ் இருக்குது. அது எல்லாமே இம்போர்ட்டட் ஃப்ரம் டைரக்ட்லி இட்டாலி அண்ட் இங்கே வந்து ஸ்டாக் வச்சுருக்கோம். அது இல்லாமல் இன்னொரு செட் ஆஃப் கேட்டலாக் இருக்குது. அதில் வந்து 1500 கலர்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக் கலர்ஸ் இருக்கும். அது வந்து உங்களுக்கு வேணும்னா நம்ம டைரெக்டாக இட்டாலியிலேருந்து இம்போர்ட் பண்ணி நம்மளுக்கு பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இந்த லெதர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டியூரபிள். ஸோ இது எல்லாமே ஆட்டோமோட்டிவ் அப்ரூவ்டு. இந்த கார்ஸ் வந்து இந்த லெதர்ஸை நம்ம காரில் போட்டாலுமே இப்போ கார் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹீட்லையும் நிற்கும், எக்ஸ்ட்ரீம் கோல்ட்லையும் நிற்கும். அப்போது அந்த லெதரோட லைஃப் வந்து பிரேக்கேஜோ எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி சர்டிஃபைட் லெதர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், இப்போ நம்ம CHPF சோஃபாவோட லைஃப் டைம் பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ லைஃப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரேம்ல இருந்து எல்லாமே ஹையஸ்ட் குவாலிட்டி ரா மெட்டீரியல்ஸ் போடுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வுட் பார்த்தீங்கன்னா மகாகட்டி வுட் யூஸ் பண்ணுறோம். சென்ச்சுரி பிளைல கிளப் பிரைம் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இந்த ஃபோமுமே பார்த்தீங்கன்னா ஹை ரெசிலியன்ட் ஃபோம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது பிராண்டு, நாங்கள் வாங்குற பிராண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க அதுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அண்ட் அஃப்கோர்ஸ் சொன்ன மாதிரி லெதர் வந்து இட்டாலியன் இம்போர்ட்டட், பெல்ஜியம் இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ லைஃப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஃபோமிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் கொஞ்சம் ரொம்ப ஹார்ட் ஃபோம் போடுவோம். அதுக்கு மேலே தான் நாங்கள் இன்னும் கொஞ்சம் சாஃப்டர் ஃபோம்ஸ் போடுவோம். நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, இப்போ நமக்கு இந்த மாதிரி ஃபோம் சோஃபா வாங்கினா அது குழி ஆயிருமா, அந்த மாதிரிலாம் டவுட் இருக்கும். ஸோ நம்ம இது அந்த மாதிரி ஆகாது. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகே சார், உங்க டேக் நான் பார்த்தேன், மேக் கம்ஃபர்ட் யுவர் பிரியாரிட்டி. ஸோ அதை பற்றி சொல்லுங்க சார், ஏன் இந்த டேக் வச்சிருக்கீங்க? ஓகே, ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் மார்க்கெட்ஸ் எடுத்துக்கலாம். ஒன்று அமெரிக்கன் மார்க்கெட். அங்கே பார்த்தீங்கன்னா சோஃபா எல்லாமே ரொம்ப சாஃப்டாக உட்காந்து அப்படி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் லுக் வைஸ் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. அதே நீங்கள் யூரோப்பியன் மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட சோஃபாஸ் வந்து மோஸ்ட் எல்லாம் ஹார்ட் ஃபோம் எல்லாமே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ரொம்ப நல்லா வரணும்ட்டு. ஸோ நம்ம வந்து வி ஹவ் மேட் அ பிளெண்ட் ஆஃப் போத். ஸோ கம்ஃபர்ட்டும் இருக்கணும், அதே மாதிரி லுக் வைஸும் நல்லா இருக்கணும். ஸோ அதனால அந்த டேக் சூஸ் பண்ணியிருக்கோங்க. ஓகே சார், நீங்க கஸ்டமைஸ்லாம் பண்றேன்னு சொல்றீங்க. கண்டிப்பா ஃபேக்டரி உங்களுக்குன்னு தனியா இருக்கும். ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆமாம், இந்த லைனில் எங்களுக்கு ஃபேக்ட்ரி, ஓன் ஃபேக்ட்ரி வச்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஹைலி கஸ்டமைஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ கஸ்டமைசேஷன் ஆர்டர் எடுக்கும்போது ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து மிஸ் ஆனாலும் நம்மளுக்கு கிளைண்ட் அவுட்புட் வந்து நல்லா இருக்காது. அண்ட் அதோட இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறது. ஸோ நம்ம வந்து ஃபேக்ட்ரி வச்சாதான் அந்த ஸ்டார்டிங் ப்ராசஸ்லேருந்து குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணி கிளைண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். சார், கஸ்டமைசேஷன் பண்ணி தருவேன்னு சொல்றீங்க. இதோட டெலிவரி டைம் எப்படி சார் இருக்கும்? கரெக்டாக பண்ணிடலாமா? எவ்வளோ டைம் எடுத்துக்கும்? ஸோ யூஸ்வலாக கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ கஸ்டமைஸ்ட் இட்டாலியன் பிராண்ட்ஸு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 months வரைக்கும் டெலிவரி டைம் கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க இட்டாலியில் மேனுஃபேக்சர் பண்ணி ஷிப் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். பட் நம்ம வந்து இட்டாலியன் டிசைனர் சோஃபாஸ் பண்ணுறோம், இட்டாலியன் லெதரில் பண்ணுறோம். பட் நம்ம வந்து 3 வீக்ஸில் டெலிவரி பண்ணிடலாம். ஓகே சார், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஏதாவது இருக்கா? அதை பற்றி சொல்லுங்க சார். ஓகே, நம்ம ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் வி ஹேவ் அ வெப்சைட்டு. அப்புறம் ஸோ ஆன்லைன் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அ வெப்சைட் chpf.in. அப்புறம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ், யூடியூப் எல்லாத்துலேயும் ஆக்டிவாக இருக்கும்.
எஸ்பெஷலி எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 9000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்புறம் வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஆல்மோஸ்ட் 10 lakh ப்ளஸ் வியூவர்ஷிப் போகுது எங்களோட ரீல்ஸ் அண்ட் வீடியோஸ். இப்போ சோஃபா கடையில எல்லாம் டஸ்ட் போயிடுச்சுன்னா க்ளீன் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதுக்கான நீங்க ஏதாவது சொல்யூஷன் தருவீங்களா? ஸோ பழைய டிசைன் அப்பால்ஸ்ட்ரி சோஃபாஸ் பார்த்தீங்கன்னா லெக்கோட சைஸே 1 inch 2 inch தான் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ நாங்கள் எல்லா சோஃபாஸுக்குமே 5 to 6 inch லெக்ஸ் கொடுக்குறோம். ஸோ அப்போ உங்களுக்கு உள்ள க்ளீன் பண்ணுறதுக்கு மாப் பண்ணுறதுக்கு ஈஸியாக போயிடும். அப்புறம் இப்போ மோஸ்ட்டாக எல்லார் வீட்லையும் ஐரோபா இருக்குது. ஸோ அதுவுமே உள்ளே போய் ஈஸியாக க்ளீன் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் லெக்ஸ் வச்சுருக்கோம். சார் நம்ம சிஹெச்பிஎஃப்க்குன்னு ஏதாவது ஸ்கீம் இருக்கா? ஸோ எங்கிட்ட ஒரு ஃப்ளாட் 20% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் கஸ்டமைஸ் சோஃபாவே வாங்குற மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கோல்டு சிட்டு போடுற மாதிரி தான். நீங்கள் வந்து நம்ம சோஃபா வந்து எல்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட்டில் ஒரு 10 பேமெண்ட்ஸ் ஒரு 6 பேமெண்ட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேமெண்ட்டோட எண்டில் நம்ம வந்து சோஃபாஸ் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இதுக்கான நாங்கள் கொடுக்குற ஸ்பெஷல் ஆஃபர் தான் 20% டிஸ்கவுண்ட். ஓகே சார், இது கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது தவிர ஏதாவது டிஸ்கவுண்ட் ஏதாவது தருவீங்களா? ஸோ நாங்கள் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணுறதுனால எங்கள் ஷோரூமில் இருக்கிற எல்லா சோஃபாஸுக்குமே டிபெண்டிங் ஆன் த டிசைன் மாடல் வந்து ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கும், ஸ்டாக் டிஸ்கவுண்ட். ஸோ அது வந்து 25% 50% வரைக்கும் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். எப்பவுமே டிஸ்கவுண்ட் இருக்கும்? ஆமாம், எப்பவுமே டிஸ்கவுண்ட் இருக்கும். எந்த மாடலுக்குனாலும் டிஸ்கவுண்ட் இருக்கும். ஓகே சார், இப்போ கஸ்டமைஸ்லாம் பண்ணித்தரேன்னு சொல்றீங்க. சில பேத்துக்கு குட்டி வீடா இருக்கும், குட்டி சோஃபா தேவைப்படும். சில பேத்துக்கு பெரிய சோஃபா தேவைப்படும். இது எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? ஸோ மோஸ்ட்லி இந்த கஸ்டமைசேஷன் எடுத்தாலே அது ஒரு சின்ன ப்ராசஸ் மாதிரி தான் வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் கிளைண்ட்ஸ் ஷோரூம்க்கு இன்வைட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு மாடலோட அட்வான்டேஜஸ் வந்து சொல்லி தருவோம். அப்புறம் நாங்கள் வந்து அவங்க சைட்டை விசிட் பண்ணுவோம். சைட்டை விசிட் பண்ணி அவங்களோட வீடை கம்ப்ளீட்டாக மெஷர்மெண்ட் எடுத்து அப்புறம் அவங்களுக்கு இங்கே ஒரு சில டிசைன்ஸ் பிடிச்சிருக்கு இல்லைங்களா, அதை வந்து அங்கே வச்சு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த டிசைன்ஸ் வந்து உங்கள் வீட்டுக்கு சூட் ஆகும். ஏன்னா இப்போ எங்கிட்ட ஒரு சில மாடல் இருக்குது, அது வந்து மாடலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பல்கியாக இருக்கும். அது வந்து அவங்க வீட்டுக்கு சூட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி நாங்கள் சஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் இன்புட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம ஆர்டர் க்ளோஸ் பண்ணுவோம். அப்புறம் இது கஸ்டமைசேஷன் நிறைய இருக்கிறனால நாங்கள் அவங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒர்க் ஆர்டர் ரேஸ் பண்ணுவோம். அந்த ஒர்க் ஆர்டர் வந்து அவங்க பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் ப்ரொடக்ஷன் எடுத்து டெலிவரி கொடுப்போம். சார், நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது ரிக்ளைனர் பற்றி சொன்னீங்க. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறீங்களா? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ஸ் பிக்கெஸ்ட் கஸ்டமைஸ்ட் ரிக்ளைனர்ஸ் மேனுஃபேக்சரர். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3000+ ரிக்ளைனர்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா 0 motor ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ அதுவுமே நம்ம அந்த மெக்கானிசம் யூஸ் பண்ணுறது, ரிக்ளைனர் மெக்கானிசம் யூஸ் பண்ணுறது ஜெர்மன் பேஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால அதுவுமே குவாலிட்டி இஷ்யூஸ் எதுவுமே வராது. பட் நான் எங்ககிட்ட நிறைய டிசைன்ஸ் இருக்குது, வாங்க நம்ம அதை நேர்லேயே போய் பார்க்கலாம். ஓ, இவ்வளோ ரிக்ளைனர் கலெக்ஷன்ஸ் இருக்கா சார்? ஆமாங்க, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, நம்ம கோயம்புத்தூரோட பிக்கெஸ்ட் கஸ்டமைஸ்ட் ரிக்ளைனர் மேனுஃபேக்சர். ஸோ இங்கே ரிக்ளைனர்ஸ் மட்டுமே நம்மகிட்ட 15+ டிசைன்ஸ் இருக்கு. அப்புறம் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லைங்களா, நம்மகிட்ட 6 types ஆஃப் லெதர் இருக்குன்னு. ஸோ இந்த ரிக்ளைனர்ஸ்ல நம்ம வந்து ஒரு டைப் ஆஃப் லெதரும் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஓகே சார், ரிக்ளைனரோட ஃபீச்சர்ஸ் சொல்றீங்களா? கண்டிப்பா. இப்போ நம்மகிட்ட ஒன் ஆஃப் த ரொம்ப யூனிக்கான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் ஸ்டிச் தாங்க. ஸோ இது வந்து மோஸ்டா எந்த மேனுஃபேக்சர்ட்டையும் இருக்காது. ஸோ இது வந்து இந்த மாடல் நம்ம பேக்லயும் சீட்லயும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம இப்போ கிளைண்ட் வந்து இது இங்கே வேண்டாம், ஆர்ம்ஸ்ல கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம், இல்லை இங்கே மட்டும் பேக்ரெஸ்ட்ல மட்டும் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணி அவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கஸ்டமைஸ் பண்ணிடுவீங்க. ரிக்ளைன்லயே நீங்க யூனிக்கான கலெக்ஷன் வச்சிருக்கீங்களா சார்? கண்டிப்பா, என்கிட்ட 2 யூனிக்கான டிசைன்ஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா யூனிக்கான டிசைன் தான். இதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து இங்க ஒரு ஸ்டோரேஜ் இருக்கு, அதே மாதிரி இங்க ஒரு ட்ரா டைப் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். அண்ட் இதுல இப்போ லேட்டஸ்டா வர வயர்லெஸ் சார்ஜிங், ஃபோனுக்கு வயர்லெஸ் சார்ஜர்ஸும் இருக்கு. ஸோ இப்போ நீங்க உட்காந்துட்டு இருக்கிற மாடலும் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ம்லெஸ் ரிக்ளைனர். இது பார்த்த ரிக்ளைனர்னே யாருக்கும் தெரியாது, பட் கம்ஃபர்ட் நல்லா இருக்கும். இதுல கம்ஃபர்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்காக நாங்க பேக்ல வந்து மெமரி ஃபோமும் போட்டு கொடுத்துருக்கோம். கோயம்புத்தூர்லயே நம்ம சிஹெச்பிஎஃப்ல தான் இந்த மாதிரி யூனிக் டிசைன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கிற மாடர்ன் வேர்ல்டுக்கு கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். மோட்டரைஸ் ரெக்லைனருக்கும் மேனுவல் ரெக்லைனருக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு சார்? ஸோ மோட்டரைஸ்ட் ரிக்ளைனர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு 1 touchல வந்து இப்படி ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணும்போது எந்த பொசிஷனில் வேணாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது நல்லா பேக் போகும். ஆனால் இப்போ நீங்கள் மேனுவல் ரிக்ளைனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீவர் அமுத்துனா ஒரே இதை ஓப்பன் ஆகும். அண்ட் பின்னாடி வந்து நம்ம தள்ள முடியாது. உங்களுக்கு எப்போதுமே பின்னாடி அது வந்து புஷ் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அந்த ரிக்ளைனர் இப்போ இந்த லெக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண இல்லைங்களா, இதே மேனுவல் ரிக்ளைனர் க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு லெக் வச்சு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால கொஞ்சம் வயசானவங்களுக்கு நீ பெயின்ஸ் வருது, பேக் பெயின்ஸ் வருது. பட் உங்களுக்கு மோட்டரைஸ்ட் ரிக்ளைனர் அதான் 1 touch ஆப்ரேஷன் அண்ட் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது இல்லாமல் நாங்கள் இவ்வளோ ரிக்ளைனர் சப்ளை பண்ணதில்லை. மேனுவல் வந்து அப்பப்போ கொஞ்சம் இஷ்யூஸ் வருது. ஆனால் மோட்டரைஸ்ட் ரிக்ளைனர் இஷ்யூஸே வந்ததில்லை. அதே மாதிரி நாங்கள் இது வரைக்கும் அதாவது 3000 ரிக்ளைனர் சப்ளை பண்ணியிருக்கோம். அதில் வந்து மோட்டர்ஸில் ப்ராப்ளம்ஸும் வந்ததே இல்லைங்க.
இப்போ மார்க்கெட்ல எது சார் அதிகமா சேல் ஆகுது? மோட்டரைஸ் ரிக்ளைனரா இல்ல மேனுவல் ரிக்ளைனரா? ஸோ எங்களோட சஜஷன் பார்த்தீங்கன்னா எப்போதுமே மோட்டரைஸ் ரிக்ளைனர் தான். தோ அது வந்து கொஞ்சம் பிரைஸ் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் நாங்க அதான் சஜஸ்ட் பண்ணுவோம். அண்ட் எங்க கிட்ட வந்து மோட்டரைஸ் தான் மேக்ஸிமம் மூவ்மெண்ட். இப்போ நாங்க 10 மோட்டரைஸ்டு விற்கிறோம்னா 1 மேனுவல் தான் விற்கிற மாதிரி இருக்குங்க. நம்ம சிஹெச்பிஎஃப்ல ஃபாஸ்ட் மூவிங் சோஃபா பத்தி சொல்லுங்க சார். வாங்க நம்ம ஃபாஸ்டஸ்ட் மூவிங் மாடலும் பார்க்கலாம். அதே மாதிரி மற்ற என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்னு நான் 1 பை 1 காமிக்கிறேன். ஸோ இதுதாங்க நான் சொன்னேன் நம்மளோட ஃபாஸ்டஸ்ட் மூவிங் சோஃபா. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இப்படி பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னன்னா நம்ம ஃபார்மலா உட்காரணும்னா ஃப்ரண்ட்ல வச்சு அப்படி உட்காந்துக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும், ஒரு சின்ன நேப் எடுக்கணும்னா இப்படி பின்னாடி சாஞ்சு வச்சு உட்காந்துக்கலாம். அதுல இது உன்னோட அட்வான்டேஜ் என்னன்னா இது எல்லாமே வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே மூவ் பண்ணிட்டு இது வந்து ஒரு ஃபுல் பெட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம. ஓகே ஓகே நைஸ் சார். இந்த வயசானவங்களுக்கெல்லாம் பேக் பெயின் எல்லாம் இருக்கும், அப்ப இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா இது ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி இன்னொரு சோஃபாவும் இருக்கு, வாங்க பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சோஃபாவும் அதே டிசைன் கான்செப்ட்ல தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அப்போ இதுவும் மூவபிள் தான். ஆமா இது மூவ் பண்ணிக்கலாம். ஆனா இது எப்படி என்ன கான்செப்ட் பண்ணிருக்கோம்னா இது வந்து ஒரு நல்ல பெரிய லாவிஷான ஹாலுக்கு டிசைன் பண்ணிருக்கோம். இதே அந்த இதுக்கு முன்னாடி பார்த்த சோஃபா பாத்தீங்கன்னா அது ஒரு காம்பாக்டான ஹாலுக்கு டிசைன் பண்ணிருக்கோம். நைஸ், நல்லா இருக்கு. இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆமாமா இப்போ இந்த டிசைனே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும், இல்ல இன்னொரு சீட்டர் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். இல்ல இது வந்து கொஞ்சம் லென்த்தா இருக்கு, இல்ல 3 பேர் உட்கார்ற மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாங்க நம்ம. சார் இந்த சோஃபா கிளாஸியா பார்க்கவே நல்லா இருக்கு. இதோட ஃபீச்சர்ஸ் என்ன சார்? ஸோ இது பேசிக்கலா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இட்டாலியன் டிசைனர் சோஃபா. இதுல வந்து இந்த ஹெட்ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்டபிளா கொடுத்துருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா இப்போ ஃபோல்டடா இருக்கும் போது உங்க ரூமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கும், ஒரு ஏரி ஃபீல் கிடைக்கும். ஸோ உங்க ரூம் சின்னதுன்னா இந்த மாதிரி ஒரு ஹெட்ரெஸ்ட் அட்ஜஸ்டபிள் மாடல் போறது ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா அதே மாதிரி நீங்க லாங் ஹார்ஸ் உட்காந்து டிவி பாக்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பேக் சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் இது இன்னொரு சின்ன அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு இன்ஃபார்மலா உட்காந்து பேசுறதுக்கும் கை எப்படி வச்சுட்டு பேசுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். 2 in 1 இருக்கும். ஆமா ஆமாங்க. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ரிக்ளைனர் ஸ்பெஷலிஸ்ட் போலயே சார். ஆமா கண்டிப்பா. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ஃபீச்சர் இருக்கு, வாங்க காமிக்கிறேன். இப்போ இதுல உட்காருங்க. இப்போ இந்த சோஃபா பாத்தீங்கன்னா இப்போ ரிக்ளைனர்ஸ் நிறைய ஷோரூம்ஸ்ல பாத்தீங்கன்னா 3+2 இருக்கும். ஒரு 5 சீட்டர்ல 4 ரிக்ளைனர்ஸ் தான் கொடுப்பாங்க இந்த 2 கார்னர். ஆனா நம்ம மட்டும்தான் இந்த டச் சென்சர் வச்சு சென்டர் சீட்ல ரிக்ளைனர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து இப்போ டிவி யூனிட் இருக்குன்னா ஆப்போசிட் டிவி இது 3மே ரிக்ளைனர்ஸ் போட்டு கிளைண்ட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி டிவி பார்த்துக்கலாம். இல்லாட்டி இது 2ல மட்டும்தான் வரும். சார் நம்ம ஷாப்ல பேட்டன் டிசைன் சோஃபாஸ் இருக்கா சார்? ஆமாங்க, நீங்க இப்போ நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறதே ஒரு பேட்டன்டட் டிசைனர் சோஃபா தான். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா இந்த ஆர்ம் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் 2 ஆர்மே மோட்டரைஸ்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ ஃபீடிங் மதர்ஸ், அப்புறம் இப்போ லேப்டாப் வச்சு யூஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்குலாம் இது ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்குங்க. இது வந்து ஃபீடிங் மதர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னீங்களா? அதை கொஞ்சம் பிரீஃப் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா மோஸ்ட் நியூக்ளியர் ஃபேமிலியா தான் இருக்காங்க. இப்போ மதர் வந்து பேபிக்கு ஃபீட் பண்ணணும், ஒரு பில்லோ வச்சு அது மேல தான் பேபி வச்சு ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்றது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ரொம்ப நேரம் உட்காந்தாங்கன்னா ஹேண்ட் பெயினும் பேக் பெயினும் வரும். ஸோ உங்களுக்கு இது வந்து இண்டிவிஜுவலா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் போது அவங்களுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். லாங் ஹார்ஸ் ஆஃப் ஃபீடிங்ல இருக்கும். அதே இப்போ நீங்க உட்காந்து இருக்கிற மாடல்ல பாத்தீங்கன்னா இதுவுமே அதே பேட்டன்ட் டிசைன் தான், ஆர்ம்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து இதுல ரிக்ளைனர் ஃபீச்சரும் கொடுத்துருக்கோம். அண்ட் ரொம்ப நேரம் உட்காந்து ஃபீட் பண்ணும்போது ஹீட் ஆகும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு ஹை எண்ட் கார்ஸ்ல வர பின்னாடி வென்டிலேஷன் சீட்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ லாங் ஹார்ஸ் கம்ஃபர்டபுளா உட்காந்து ஃபீட் பண்ணோம்னா இந்த சேர் வந்து ரொம்பவே நல்ல ஆப்ஷன். இப்போ இதுதாங்க நம்மளோட ஃபேப்ரிக் செலெக்ஷன் ரூம். ஸோ இந்த டேபிள் இருக்கிறது எல்லாமே, இந்த வால்ல ஹேங் ஆகிறது எல்லாமே நம்மளோட ஃபேப்ரிக் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எந்த ஃபேப்ரிக் எந்த கலர்ல செலக்ட் பண்ணாலும் நம்ம வந்து அதுல மேட்சிங்கா சோஃபாஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ உங்க இன்டீரியர் கலர் என்னவா இருந்தாலும் சரி நம்ம அதுக்கு தகுந்த ஃபேப்ரிக் கலர்ஸ் இங்க வந்து கண்டிப்பா இருக்கும். வால் பெயிண்ட்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வால், ஆமா நம்ம வீட்டு இன்டீரியர்ஸ்க்கு வால் பெயிண்ட் இல்ல வேற ஏதாவது இன்டீரியர் பண்ணிருப்பாங்க, இல்ல ஃப்ளோரிங் கலர் எல்லாத்துக்கும் மேட்ச் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேட்டலாக்லயே ஒரு 60-70 கலர்ஸ் இருக்கும். சோ அந்த மாதிரி எவ்ரி கேட்டலாக்ஸ்க்கு வந்து நிறைய கலர்ஸ் இருக்குங்க. ஓகே சார். இட்டாலியன் இம்போர்ட் லெதர்ல வந்து 1500 கலர்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. அதோட கேட்டலாக் இங்க இருக்கா சார்? அத கண்டிப்பா பார்க்கலாம். இப்போ இதுதான் அந்த கேட்டலாக். இதுல வந்து சோ இந்த மாதிரி உள்ள ஒரு 15-20 கேட்டலாக்ஸ் இருக்கு. ஸோ லெதர்ல இவ்வளோ கலர் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கிறது எனக்கு தெரிஞ்சு நம்மளா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து கலர் கலெக்ஷன்ஸ் தான். இதுல செலக்ட் பண்ணீங்கன்னா நம்ம டைரக்டா இட்டாலியில இருந்து லெதர் மட்டும் இம்போர்ட் பண்ணி கொடுத்துடலாம். சார் இது காட்டா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஆமாங்க, இதுதான் அப்போல்ஸ்டட் காட்ஸ். இது வந்து ஒரு நியூ ஏஜ் டிசைன். இப்போ நிறைய புது வீட்லலாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ இதுலயும் நம்மகிட்ட இங்க வந்து 3 டிசைன்ஸ் டிஸ்பிளேல இருக்கு. இது இல்லாம நிறைய டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல யாராச்சும் எடுத்து ஷேர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ஒன் ஆஃப் தி மெயின் அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இது இப்படி லிஃப்ட் பண்ணும்போது இது நம்மளுக்கு ஃபுல்லாவே ஸ்டோரேஜ் யூனிட் வந்துடும். நிறைய நம்ம ஸ்டோர் பண்ணி நிறைய ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பில்லோஸ்,
ஒரு பெட் ஸ்ப்ரெட்ஸ் எதுனாலும் இங்க வந்து ஒரு நல்ல யூசேஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ மரக்கட்டில் இருந்துச்சுன்னா இந்த எட்ஜ் எல்லாம் வந்து மரம் தானே இருக்கும். ஸோ கிட்ஸ் எல்லாம் உளுந்து அடிபடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் இதுனா ஓவரால் ஃபேப்ரிக் வந்துடும், உங்களுக்கு அடிபடுறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்குங்க. இதெல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு சார். இது என்னது? ஸோ இது வந்து ஹெட்போர்ட் ஆப்ஷன்ஸ். இப்போ இப்போ இன்னும் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, வீட்டில் வந்து காட்டை வந்து பிளைவுட்ல பண்ணிடுவாங்க, பிளைவுட் அண்ட் மைக்கால ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வந்து பின்னாடி வால் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெட்போர்ட் போடும்போது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்ஃபர்ட்டும் கிடைக்கும். ஸோ வாலும் உங்களுக்கு அவ்வளோ டர்ட்டி ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ இதுலயும் நிறைய டிசைன்ஸ் அண்ட் டெக்ஸ்டர்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இதுல யூசேஜ்னு பார்த்துட்டோம்னா என்ன இருக்கும்? ஸோ இது வந்து ஹெட்போர்டு ஒன் ஆஃப் த யூசேஜுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வால் பேனல்ஸே பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபுல் ஹாலுக்கு ஒரு ஹாலில் ஒரு சைடு வால் வந்து இந்த மாதிரி ஒரு வால் பேனலிங் பண்ணிட்டோம்னா அந்த வீட்டோட ஆஸ்தட்டிக் ஃபீலே ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ இதுவுமே நியூ ஏஜ் டிசைனால இப்போ நிறைய பேர் வீட்டில் இருக்காது. ஸோ இது ஒரு நல்ல ட்ரெண்டாக வந்து இருக்கும். அண்ட் நீங்கள் நம்ம ஆல்ரெடி ஃபேப்ரிக்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நிறைய கலெக்ஷன் நிறைய டிசைன்ஸ் இருக்கு. அது எப்படி வேணாலும் பண்ணி அது ஒரு நல்ல ஃபீல் லுக் குட் கொடுக்கலாங்க. ஓகே சார். இப்போ வால்ல வந்து நம்ம இப்படி பண்றது மூலமா என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு? ஸோ இதோட இன்னும் 2-3 அட்வான்டேஜ் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நியூ டிசைன் நிறைய பேருக்கு வீட்டில் இல்லை. இன்னொன்று வந்து இப்போ வீட்டில் எக்கோ வரும் இல்லைங்களா, அந்த எக்கோ வந்து இதில் அக்கோஸ்டிக் வேல்யூஸ் இருக்கனால அந்த எக்கோஸ் வந்து கண்டெயின் ஆயிரும். இன்னொன்று மேஜர் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஈஸ் ஆஃப் இன்ஸ்டாலேஷன். ஸோ இதோட ப்ரொடக்ஷன் எல்லாமே ஃபேக்ட்ரியில் நடந்துடும். இங்கே வந்து ஒரு பெரிய வாலாக இருந்தாலுமே ஒரு 1 or 2 hours வந்து ஃபிட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ இப்போ வீடு யாராச்சும் ரெனோவேட் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா பெருசாக டஸ்டெல்லாம் ஆகாது, வந்து ஃபிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது ஸோ ஃபேப்ரிக்ஸ் நிறைய கலர்ஸ் டைப்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்கு, வாங்க பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஃபேப்ரிக்கு. இப்போ இதில் வந்து நான் உங்கள் முன்னாடியே நான் வந்து தண்ணி ஊற்றுறேன். இப்போ ஊற்றினாலும் இது பார்த்தீங்கன்னா உள்ளே போகாது, இப்படி மேலே மிதந்துட்டு தான் இருக்கும். நம்ம இப்போ டிஷ்யூ எடுத்து சும்மா அப்படியே வைப் பண்ணிட்டோம்னா ஃபுல்லாக போயிருங்க. ஸோ உள்ளே வந்து சோக்கே ஆகாது, உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஸோ இது வந்து கிட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா இந்த ஃபேப்ரிக் போகலாம், ரொம்ப ஈஸி டு மெயின்டைனாக இருக்கும். ஃபேப்ரிக்கும் ரெக்ஸினுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ் இருக்கு? ஸோ ஃபேப்ரிக் அண்ட் ரெக்ஸின் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்றா தான் வரும். அது என்ன கிளைண்ட்டோட லைஃப் ஸ்டைலை பொறுத்து தான் நம்ம அது செலக்ட் பண்ண முடியும். இப்போ ஃபேப்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் நல்லா வரும், டியூரபிள் லைஃப் நல்லா வரும். பட் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா அது வந்து டல் ஆகிட்டு வரும். ஸோ ரெகுலர் மெயின்டெனன்ஸ் வந்து ரிக்வயர்டு. ஆனால் இது ரெக்ஸின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரி ஈஸி டு மெயின்டைன். இங்கே தண்ணி எது கொட்டினாலும் இல்லை ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எது கொட்டினாலும் அப்படியே தொடச்சா வந்துடும். ஆனால் அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ரொம்ப நேரம் உட்காந்தா ஹீட் வரும். அண்ட் ஒரு 5 years லைஃப் வந்து போயிடும், அப்படியே கிராக்ஸ் எல்லாம் விட ஆரம்பிச்சிடும். இப்போ ஜென்யூன் லெதருக்கும் இந்த லெதருக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஸோ ஜென்யூன் லெதர் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமலோட ஸ்கின் அது. ஸோ அது வந்து ஹைலி டியூரபிள், அது ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட், ஹைலி டியூரபிள், லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும். அப்புறம் அது வந்து கம்ஃபர்ட் வைஸும் நல்லா இருக்கும். அது நேச்சுரல் டெக்ஸ்டர்ஸ் இருக்கனால நீங்க லாங் ஹேர்ஸ் உட்காரும் போது அந்த ஃபீல் நல்லா இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அண்ட் அதோட எல்லாத்தோட பெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டைலு. ஸோ லெதர் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஏஜ் ஆக ஆக ரொம்பவே பார்க்க நல்லா இருக்கும். அது வந்து ஒரு டைம்லெஸ் எலகன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் மாடர்ன் டிசைன்டு சோஃபாஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்மகிட்ட இருக்கிற ஒன் ஆஃப் த கிளாசிக்கல் டிசைனர் சோஃபா பார்க்கலாங்க. ஸோ இதுதான் அது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே இந்த மாதிரி பட்டன்ஸ் வச்சு செஸ்டர் ஃபீல்டு சோஃபான்னு சொல்லுவாங்க இது பேர். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18th சென்ச்சுரியிலேருந்தே ட்ரெண்டில் இருக்கு. ஸோ நீங்க இப்போ பார்த்தாலே பழைய ராஜா வீட்டில் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டன் வச்ச டிசைன் சோஃபாஸ் வந்து இருக்கும். அவங்களுக்குனே ஸ்பெசிஃபிக்கா. ஆமா, ஸ்பெசிஃபிக்கா செஞ்சது. ஓகே. இந்த மாதிரி சோஃபாஸும் கஸ்டமைஸ் பண்ணனும் கஸ்டமர் கேக்குறாங்கன்னா பண்ணி தருவீங்க? கண்டிப்பா பண்ணிக்கலாங்க. இப்போ இது பாத்தீங்கன்னா நம்மட்ட இப்போ கரண்டா இந்த டிசைன் வந்து டிஸ்ப்ளேல இருக்கு. ஸோ இனி அப்கமிங் வீக்ஸ்ல இன்னும் 2-3 டிசைன்ஸ் கொண்டு வர போறோம். அதுவும் இல்லாம இப்போ கிளைண்ட் வந்து ஆன்லைன்ல பார்த்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு போட்டோ இருக்குது அப்படின்னாலும் அதுவும் நம்மளால பண்ணி தர முடியும். ஒரு 90% அவுட்புட் வந்து கொடுத்துடலாம் நம்மளால. சார் நம்ம CHPF ஓட ஃபுல் ஃபார்ம் என்ன சார்? ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா காசி ஹைட்ஸ் பிரீமியம் ஃபர்னிச்சர். ஸோ காசினா சொகுசா அப்படியே உட்கார்றது, அதுமாதிரி ஹைட்ஸ்னா அது ஆக்சுவலி ஜென்யூன் லெதரை குறிக்கும். ஸோ எங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னன்னா மோஸ்ட் ஆஃப் அவர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து லெதர் பண்ணணும் அப்படின்னு டுவர்ட்ஸ் போயிட்டு இருக்கோம் நாங்க. மோஸ்டா லெதர்லயே வந்து சோஃபாஸ் பண்ணலாம். ஆமா ஆமா. ஓகே சார். இப்போ வந்து இன்டீரியர்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்களா, சோ அவங்க கூட நீங்க வர்க் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா. நாங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 ஆர்கிடெக்ட்ஸ் கூட க்ளோஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு ஹைலி கஸ்டமைஸ்னால இப்போ ஆர்கிடெக்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ, அவங்க என்ன விஷன் பண்றாங்களோ அதை நம்ம வந்து டெலிவர் பண்ண முடியும். ஸோ லெக்ஸ்ல இருந்து கலர்ஸ், அப்புறம் ஈவன் காஃபி டேபிள்ஸ் வருது இல்லைங்களா, அதுவுமே நம்ம வந்து ஃபேப்ரிக் மேட்சா இல்லை சோஃபாக்கு மேட்சா அதே டிசைன் வந்து கொண்டு வந்து பண்ணி கொடுத்துட முடியும். ஸோ அதனால நிறைய பேர் நம்ம கிட்ட பண்ணிட்டு இருக்காங்க.
அண்ட் ஆல்சோ நம்ம ஹோம் தியேட்டர் அக்ரிகேட்டர்ஸ் அவங்களும் நிறைய பேருக்கு நம்ம சப்ளை பண்றோம். ஸோ ரிக்ளைனர்ஸ்ல நம்ம ஸ்ட்ராங்ன்றனால அதுவுமே கஸ்டமைஸ் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. ஓகே சார். இப்போ நீங்க இட்டாலியன் லெதர் பத்தி சொல்லியிருந்தீங்க. சோ அதோட ஆமாங்க. காஸ்ட் எல்லாம் எப்படி சார் இருக்கும்? அப்போ காஸ்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா எங்களோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் டிசைனர் சோஃபாஸ் அட் இந்தியன் பிரைஸ். ஸோ நம்ம வந்து அந்த இட்டாலியன் டிசைனரோட குவாலிட்டி இருக்கும் அண்ட் ஃபினிஷிங் டிசைன்ஸ் அது எல்லாமே இருக்கும். பட் வந்து ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நாமினலாக தான் இருக்குங்க. ஓகே சார். இப்போ அதை நீங்க கஸ்டமைஸ் பண்ணி தரீங்கன்னு வச்சுக்கோங்க. எந்த ஆமா. சோஃபா இருந்தாலும். இப்போ அதுக்காக கஸ்டமர் வந்து விசிட் பண்றதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கணுமா? ஸோ எங்கிட்ட இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ரீ ஆன்லைன் கன்சல்டேஷன் வச்சிருக்கோம். ஏன்னா இப்போ எல்லாமே ஆன்லைன்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா கிளைண்ட் நம்மளை காண்டாக்ட் பண்ணும்போது நாங்கள் 2-3 டீட்டெயில்ஸ் கேட்போம். இப்போ வீட்டோட லே அவுட்டு, இன்டீரியர் கலர்ஸ், ஃப்ளோர் கலர்ஸ், அப்போ அவங்களோட பர்பஸ் என்ன, இப்போ அது மெயின் லிவிங்கா, ஃபார்மல் லிவிங்கா, இன்ஃபார்மல் லிவிங்கா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டால் அதுலேயே வந்து ஒரு 50% ஐடியா வந்து நம்மளால சஜஸ்ட் பண்ணிட முடியும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஒன்ஸ் விசிட் பண்ணாலே அதை வச்சு நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நிறைய டைம் வந்துட்டு போகணும்லாம் இல்லை. ஸோ சிஹெச்பிஎஃப் ஓட ஃபியூச்சர் பிளான் பத்தி சொல்லுங்க சார். ஸோ ஃபியூச்சர் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்களோட வெப்சைட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுற பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் வி ஆர் ஆல்சோ பிளானிங் டு பிரிங் a லாட் ஆஃப் நியூ மாடல்ஸ். இப்போ மார்க்கெட் இல்லாத யூனிக்கான மாடல்ஸ் எல்லாம் நாங்கள் தேடி பார்த்து அதை கொண்டு வந்துட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ இன்னுமே ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசிஸ் கொடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் தமிழ்நாடுல மேஜர் சிட்டிஸ்ல கொடுக்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சூப்பரான சோஃபாஸ் எல்லாம் வேணும்னா உங்களை எப்படி சார் காண்டாக்ட் பண்ணுவாங்க பீப்புள்? ஸோ எங்க ஷோரூம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் த சிட்டில இருக்கு. இந்த இட்ஸ் 4200 ஸ்கொயர் ஃபீட் ஷோரூம். இங்க வந்து என்னன்னா மெயினா கிளைண்ட்ஸ் வந்து எல்லா மாடலும் உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஷோரூம் பார்த்தீங்கன்னா அவினாஷி மெயின் ரோட்ல குப்சாமி நாயுடு ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்லேயே பிளேஸாக இருக்கு. ஸோ இட் இஸ் இன் த ஹார்ட் ஆஃப் த சிட்டி. அண்ட் ஆல்சோ என்னோட ரிக்வஸ்ட்னா கிளைண்ட்ஸ் எல்லாரும் வந்து சோஃபா உட்காந்து பார்த்து வாங்கணும். இப்போ நிறைய ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்றாங்க. ஏன்னா இப்போ ஆன்லைன்ல வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது கம்ஃபர்ட் நல்லா இருக்காது, இல்லை சில சமயம் வீட்டுக்குள்ளேயே போகாது, இன்ஸ்டால் பண்றது கஷ்டம். ஸோ ஆனால் இப்போ நேரில் வந்து பார்க்கும்போது நாங்கள் அதை எல்லாமே சஜஸ்ட் பண்ணி எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கொடுத்து நாங்கள் கஸ்டமரை ஹாப்பி ஆகுறது தான் எங்களோட ஃபைனல் மோட்டோவாக இருக்கும். நம்ம சிஹெச்பிஎஃப் ஓட டைரக்டரான அக்ஷய் சார் கிட்ட தான் இவ்வளோ நேரம் இன்டராக்ஷன் பண்ணோம். இங்க செம்மையான கலெக்ஷன்ஸ் ஆஃப் சோஃபாஸ் இருக்கு. இட்டாலியன் டிசைனர் சோஃபா, ரெக்லைனர் சோஃபான்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி சூப்பரான சோஃபா வேணுமா? அப்ப டைரக்டா நம்ம சிஹெச்பிஎஃப் ஒரு விசிட்ட போடுங்க.